ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இடியாப்பம் தேங்காய் பால் எப்படி செய்கிறேன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நாங்கள் வீட்டிலேயே ஃப்ரெஷ்ஷாக இடியாப்பம் மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அந்த மாவுலேருந்து ஒரு 2 கப் மாவு எடுத்து தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு சாஸ்பேனில் வாட்டரை ஹீட் பண்ணி இந்த வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மாவை இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சிக்கோங்க. மாவை நல்லா பிணைஞ்சதும் இடியாப்ப அச்சில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை சேர்த்து இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ அதை ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு இட்லி எப்படி வேக வைப்பீங்களோ அதே மாதிரி ஒரு 15 மினிட்ஸ்க்கு வேக வச்சு எடுக்கணும். சூடான இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைடிஷ்க்கு தேங்காய் பால் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். தேங்காய் பாலுக்காக 2 தேங்காவை திருவி சேர்த்து அதை வந்து பால் புழிஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இனிப்புக்கு தேவையான வெல்லம் சேர்த்து ஒரு பிஞ்ச் சால்ட்டு சேர்த்து 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா தேங்காய் பால் ரெடி ஆகிடும். இப்போ இடியாப்பமும் தேங்காய் பாலும் ரெடி ஆகிட்டு. இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டிலே எப்படி இடியாப்பம் மாவு ப்ரிப்பேர் பண்ணோங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.